இன்றைக்கி ஒரு அருமையான மீன் குழம்பு வைக்க போகிறோம். நல்ல டேஸ்டியாக ஹெல்த்தியாக. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். இப்போ மீனை நான் 1/2 கிலோ மீன் நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை எப்படி சமைக்கலான்றத பார்க்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் சீரகம், அதுலேயே 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இதை பொரிய விட்டுடலாம். இது பொரிஞ்ச விட்டு வெங்காயத்தை ஒரு 10 சின்ன வெங்காயம் அதுலேயே சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூடவே தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கலாம். 2 தக்காளி சேர்த்துருக்கேன் நான். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 மூடி துருவின தேங்காய் இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். மீன் குழம்பு வைக்காதவங்க கூட, வைக்க தெரியாதவங்க கூட இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது இன்னும் கொஞ்சம் இது வதங்கட்டும். ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிடலாம். நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது ஆறட்டும். இது ஆறின விடும் இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலா நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இதை ஒரு ஓரமாக வைக்கணும். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதையும் உளுத்து பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இப்போ அது கூட பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்னதாக மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே இஞ்சியும் பூண்டையும் தட்டி சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட இப்படி தட்டி போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ஓரளவுக்கு வெங்காயம் பூண்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். உப்பு காரம் புளி எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துருவோம். மீனை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான காரைக்குடி கருவாடு காரைக்குடி மீன் குழம்பு ரெடி. இந்த சுவையான மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.